ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் நம்ம டேரோ ரீடிங் வழியாக பார்க்க போகிறோம். டேரோ மெசேஜும் எடுக்க போகிறோம், ஏஞ்சல் கார்ட்ஸும் எடுக்க போகிறோம். இப்போ வரப்போகிற தமிழ் புத்தாண்டோட பெயர் என்ன அப்படின்னா விஸ்வாவசு வருடம். இந்த வருடத்தை நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த நாள் வருது இல்லையா, 14/4/2025, இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்பர் 9 வரும். 9 அப்படிங்கிறதே வந்து ஒரு கம்ப்ளீஷன், ஒரு சைக்கிள் எண்ட் ஆகி ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தமிழ் புத்தாண்டில் நம்ம ஆஸ்ட்ராலஜி ரீதியாக பார்த்தாலும் சூரியனுடைய ஒரு ரவுண்ட், ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகுது. பங்குனி முடிஞ்சு திரும்ப வந்து சித்திரை மாதத்தில் மீன ராசியிலேருந்து மேஷ ராசிக்கு சூரிய பகவான் வருவார். ஸோ நமக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஒரு சைக்கிள் எண்ட் ஆகி ஒரு நியூ பிகினிங், அடுத்த சைக்கிள் தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பைல் செலெக்ஷன் வழியாக பார்க்க போகிறோம். நம்ம இந்த பைல் செலெக்ஷனை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, உங்களுடைய பிறந்த மாதத்தின் வழியாக, ஆங்கில மாதம் ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், இந்த மாதங்கள் வந்து பைல் 1. ஃபெப்ரவரி, மே, ஆகஸ்ட், நவம்பர், இந்த மாதங்கள் வந்து பைல் 2. மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர், இது வந்து பைல் 3. இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வியூ ஆகும். நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அது வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ரீடிங்ஸ் எடுக்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு ரீடிங்ஸ் எடுக்க போகிறோம். ஏஞ்சலிக் மெசேஜும் எடுக்க போகிறோம். டேரோ மெசேஜ் என்ன பண்ண போகிறீங்க இந்த தமிழ் புத்தாண்டில் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பைல் 1க்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் ஹூ ஆர் நாட் வித் யூ, உங்களுக்கு மனதிற்கு மிகவும் பிடித்த ஒரு ஆத்மாக்கள், உங்களோட இப்போ இல்லாத ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா, எல்லாரையும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த புத்தாண்டுக்கு, தமிழ் புத்தாண்டுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பைல் 1 வந்து ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், இந்த 4 மாதங்களில் பிறந்தவங்க. ஜான்வரி மந்த், ஏப்ரல் மந்த், ஜூலை மந்த், அக்டோபர் மந்த், இந்த 4 மாதங்களில் பிறந்தவங்களுக்கு பிரபஞ்சம் கூறக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்டே கனெக்டட். செய்திகளை நம்ம எடுக்கலாம். எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க. த வேர்ல்ட் கார்டு, நம்ம சொன்ன மாதிரியே ஒரு சைக்கிள் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. த எம்பரர், ஜட்ஜ்மெண்ட், குவீன் ஆஃப் கப்ஸ் அண்ட் 7 ஆஃப் வாண்ட்ஸ். வெரி குட். இந்த கார்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது ஜான்வரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், இந்த 4 மாதங்களில் பிறந்தவங்களுக்கு டேரோ சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சைக்கிள் உங்களுக்கு எண்ட் ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டங்கள் ஆகட்டும், உங்களுக்கு எத்தனை டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கோ, எத்தனை சேலஞ்சஸ் இருக்கோ, எல்லாத்தையும் வந்து நீங்கள் முறியடித்து ஒரு நியூ சைக்கிள்குள்ளே என்ட்ராக போகிறீங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. ஆல்ரெடி ஒரு மெச்சூர்ட் பர்சன், உங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். பைல் 1 செலக்ட் பண்ணவங்க நீங்களே ஆல்ரெடி ஒரு மெச்சூர்ட் பர்சன். பாருங்கள், கிங் வந்திருக்கு, குவீன் வந்திருக்கு, ஜட்ஜ்மெண்ட் கார்டு, வேர்ல்டு கார்டு, உங்களுக்கு வந்து 3 மேஜர் ஆர்கானா கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் இன்னும் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்க போகுது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்க போகுது. வான்ஸ் கார்டு எப்போவுமே என்னத்தை டினோட் பண்ணும், என்ன ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் அன் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன், நீங்கள் ஏதோ ஒரு செயல் செய்யணும். நீங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஒரு அத்தாரிட்டி இருக்குது, பண்ண முடியுங்கிற பவர் உங்கள்கிட்ட இருக்குது.
ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல, அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டோன்ட் வரி. இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் தொடங்க போகுது. நீங்கள் இது வரைக்கும் செய்துக்கிட்டு இருந்த வேலைகளில் ஒரு கிளாரிட்டியோட சில ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் நான் அந்த இதில் பார்க்குறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு ஜாபில் இருக்கலாம். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்சென்டிவ்ஸ் கிடைக்கல, எனக்கு கரெக்டாக என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல, என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு மரியாதையோ ஒரு பணம் ரீதியான விஷயங்களோ எனக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தாண்டில், ஏன்னா இப்போ ஏப்ரல் மந்த்து எல்லாருமே ஒரு அப்ரைசல் இருக்கும், எல்லா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு அப்ரைசல் இருக்கும். அடுத்த வருஷத்துக்கான ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு பதவி உயர்வு எல்லாமே வரக்கூடிய நேரம்தான். நீங்கள் அதற்கான உழைப்பை போட்டிருக்கிறீங்க, பட் உங்களுக்கு அதற்கான பலன்கள் வருமா வராதா அப்படின்னு பார்த்தாக்க கண்டிப்பாக வரும். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் டேரோ வழியாக. அடுத்தாப்பில் நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் எண்ட் ஆகி வேர்ல்டு கார்டு அப்படிங்கிறதே வந்து ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் அதில் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு முடிவில்லாத தனம். அதாவது நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையுமே உங்களால் செஞ்சுக்க முடியும். வானசக்தி, பூமி சக்தி எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ், எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கார்டில் எனக்கு ரெசனேட் ஆகுது. அப்படியே ஒரு சுற்று, இந்த சுற்று முடிஞ்சு அடுத்த சுற்றுக்கு நீங்கள் என்டர் ஆகுறீங்க. எம்பரர் கார்டு பார்க்கும்போதே நீங்கள் வந்து ஒரு மெச்சோர்டான பர்சன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அல்லது உங்களுக்கு ஒரு தந்தை போல், ஒரு ஆசான் போல், ஒரு பேரரசர் போல் ஒருத்தருடைய உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ஓவராலாக பார்த்தா அப்படின்னாக்கா உங்கள் உழைப்பு, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. என்ன வேலை செய்ய போகிறீங்கிற கிளாரிட்டி கிடைக்க போகுது. உங்களுக்கு அதற்கான பவர்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட எல்லா பவர்ஸும் இருக்குங்கிறத நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி அதற்கான ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான எல்லா ரெக்கக்னேஷன், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு பர்சன் இருக்காங்க. ஒரு பெண், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் மாமியாராக இருக்கலாம், உங்கள் அக்காவாக இருக்கலாம், இல்லை உங்கள் நட்பு வட்டத்திலேயே உங்களுக்கு வயது மூத்தவங்களாக இருக்கலாம். அவங்கள்டேந்து அந்த உறவின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கைடன்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் டேரோ வழியாக நான் பார்க்குறேன். இப்போ ஏஞ்சல் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாரையும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? ஜான்வரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் இந்த 4 மாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்களா? என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம, என்ன கார்ட்ஸ் டேரோ என்ன சொல்லுதோ அதே தான் ஏஞ்சலும் சொல்கிறாங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரப்போகுது. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. என்ன ஆக்ஷன் நீங்கள் பண்ண போகிறீங்கிற கிளாரிட்டியோட, ஒரு மெச்சூரிட்டியான பிஹேவியரோட நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டை வந்து வரவேற்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லா வளங்களும் இந்த தமிழ் புத்தாண்டிலேருந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டேரோ வழியாகவும் ஏஞ்சல் கார்டு வழியாகவும் பார்த்துட்டோம். பைல் 1 ஜான்வரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபரில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ வியூவர்ஸ். அடுத்து நம்ம பைல் 2 என்னங்கிறத பார்க்கலாம். பைல் 2 ஃபெப்ரவரி, மே, ஆகஸ்ட், நவம்பர். ஃபெப்ரவரி மந்த், மே மந்த், ஆகஸ்ட் மந்த், நவம்பர் மந்த் இந்த 4 மாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபெப்ரவரி, மே, ஆகஸ்ட், நவம்பர் எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாரையும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. பைல் 2 செலக்ட் பண்ணவங்க நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்கள் பேஸ்ட் ஆன் யுவர் மந்த் ஆஃப் பர்த் ஃபெப்ரவரி, மே, ஆகஸ்ட், நவம்பர் இந்த 4 மாதங்களில் பிறந்தவங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி என்ன, இந்த தமிழ் புத்தாண்டுக்கான செய்தி என்ன, பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்கியூஸ் மீ.
கார்டு வந்து ஸ்லிப்பரியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் வி வில் வெயிட். எஸ், ஃபெப்ரவரி மந்த்துக்கு என்ன சொல்கிறாங்க, மை மந்த்துக்கு என்ன சொல்கிறாங்க, ஆகஸ்ட், நவம்பர் இந்த 4 மாதங்களில் பிறந்தவங்களுக்கு டாரோ சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ், 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், த சேரியட் கார்டு, Nine of Cups, very good. நீங்களும் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். 7 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் த மூன் கார்டு. பைல் 2 செலக்ட் பண்ணவங்க யாரோட கைடன்ஸையோ நீங்கள் வந்து புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரோ உங்களுக்கு சொல்கிறாங்க, நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. ப்ராபப்ளி எனக்கு என்ன இன்ட்யூட் ஆகுதுன்னா, நவம்பர் மந்த் பிறந்தவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நிறைவேற போகுது. எனக்கு மனசில் அதுதான் டவுன்லோட் ஆகுது. நவம்பர் மந்த் பிறந்தவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நிறைவேற போகுது. ஓவராலாக ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்க வந்து ஏதோ ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. அந்த கைடன்ஸை வந்து நீங்கள் புறக்கணிச்சிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி கிராட்டிடியூட், உங்கள்கிட்ட நிறையா விஷயங்கள், நிறையா பவர்ஸ் இருக்குது, நிறையா ஸ்கில்ஸ் இருக்குது. இத்தனை ஸ்கில்ஸ் இருக்கும்போதும் நீங்கள் வந்து இல்லைன்னு இல்லாத விஷயங்களை நோக்கியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, என்கிட்ட இது இல்லை, என்கிட்ட அது இல்லை அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் இருக்கிற விஷயங்களுக்கு முதல்ல நன்றி செலுத்துகிறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் டவுன் பண்ணுங்கள். கிராட்டிடியூட் எழுதுங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட கெட்ட கர்மா, நெகட்டிவ் கர்மாஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த புத்தாண்டுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கர்மாக்கான சைக்கிள் ஆக்டிவேட் ஆகுது. உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்கள், நீங்கள் புண்ணியங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதற்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆக்ஷன்ஸ் எடுங்க. உங்களுடைய அனைத்து எண்ணங்களும் ஈடேறும். எஸ்பெஷலி நவம்பர் மந்த் பிறந்தவங்க நீங்கள் ஏதோ ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேற போகுது இந்த புத்தாண்டில். அது எதா வேணாலும் இருக்கலாம். உங்கள் தொழில் ரீதியாக இருக்கலாம், படிப்பு ரீதியாக, வருமானம் ரீதியாக, என்ன ஆசை இருக்கோ உங்களோட அபிலாஷை நிறைவேற போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு நீங்கள் கைடன்ஸ் யாரோ உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு நல்ல கைடன்ஸ், அவங்கள நீங்கள் புறக்கணிச்சிட்டு போகிறீங்க. இல்லை உங்களை விட ஒரு தன்மை கம்மியாக இருக்கிறவங்கள நீங்கள் வந்து, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு இயலாமையில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப புறக்கணிச்சிட்டு போகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரியும் நான் பார்க்குறேன். அந்த வேலைகளெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு தான், அதனால் வந்து அவங்கன்னு நம்ம வந்து குறிப்பிட்டும் சொல்லலை. இந்த மாதத்தில் பிறந்தவங்கன்னு குறிப்பிட்டு சொல்லலை. ஃபைல் 2 செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு பொதுவான வாசிப்பு. ரெசனேட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. உங்களை விட ஒரு படி கீழே இருக்கிறவங்கள நீங்கள் புறக்கணிச்சிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து கார்ட்ஸில் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பயஸ் இல்லாமல் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஓவராலாக புத்தாண்டில் வந்து உங்களுக்கு உங்களோட அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேற போகுது. ஒரு அன்னதானம் அந்த மாதிரி பண்ணுங்க. பௌர்ணமிக்கு ஒரு அன்னதானம் பண்ண முடிஞ்சா, இல்லைனா ஒரு 5 பேருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பெட்டராக இருக்கும். ஆகஸ்ட் மந்த் பிறந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அன்னதானம் பண்ணுங்க. நவம்பர் மந்த் பிறந்தவங்களுக்கு ஒரு நிறைவேற போகுது ஒரு ஆசைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஆகஸ்ட் மந்தில் யார் பிறந்திருக்கீங்களோ கண்டிப்பாக உங்கள் அந்த முடியாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு, அவங்க ஊனமுற்றோர்களாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்கள். சனிக்கிழமையில், ஆகஸ்ட் மந்த் பிறந்தவங்க சனிக்கிழமையில் கண்டிப்பாக போய் சனி பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டு இது பண்ணிட்டு வாங்க. நவகிரகத்தை பிரகாரம் வளம் வந்துட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாரையும் வேண்டிக்கோங்க. ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் கார்டு, எக்ஸ்கியூஸ் மீ, என்னன்னு தெரில, இந்த ஃபைல் 2 கார்ட்ஸ் வந்து
ரொம்ப ஹெவி எனர்ஜியோடு இருக்குது போல். February, May, August, November உங்கள் மனசில் எதுவும் பெரிய விஷயங்களை வச்சுருக்கீங்களா? ஹெவியான எனர்ஜி காமிக்குது எனக்கு. ஓகே, எஸ், ஏதோ உறவு சார்ந்த விஷயங்களில் திருமணம் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். யாராவது லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு திருமணம் சார்ந்த ஒரு முயற்சியில் இருக்கேன், இல்லை எனக்கு அன்புக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி விஷயங்களில் இருந்தீங்க அப்படின்னாக்கா அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இஃப் யூ பிலீவ், எஸ், எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. நம்ம நவம்பர் மந்த்துக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏதோ ஒரு பெரிய அபிலாஷை நிறைவேற போகுதுன்னு. அது உறவு சார்ந்தும் இருக்கலாம், பணம் சார்ந்தும் இருக்கலாம், என்ன விஷயமாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேக் ஆஃப் த டெக்கில் காம்ப்ரமைஸ் கார்டு வந்திருக்கு. பைல் 2க்கு வந்து நிறையா மெசேஜஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், எஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நம்புறீங்களோ, நீங்கள் உங்களால் செய்ய முடியும் நம்பி செய்யக்கூடிய செயல்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சல்ஸும் சொல்கிறாங்க. டேரோலையும் நம்ம அதுதான் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து சொன்ன அந்த சின்ன சின்ன ரெமெடிஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து ஆசைகளும் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ. பைல் 3க்கான செய்திகள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில் பிறந்தவங்களுக்கு, மார்ச் மாதம், ஜூன் மாதம், செப்டம்பர் மாதம், டிசம்பர் மாதம், இந்த மாதங்களில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் பைல் 3 சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதற்கு டேரோ சொல்லக்கூடிய செய்தி என்னங்கிறதையும் பார்ப்போம், ஏஞ்சல் மெசேஜையும் பார்க்கலாம். நம்ம எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பிரபஞ்ச சக்தி எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கோங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு என்ன மெசேஜ் வருது, என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பைல் 3 மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில் பிறந்தவங்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு என்ன மெசேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நிறைய பணம் வரப்போகிறது. பணம் ரீதியான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பைல் 3 செலக்ட் பண்ணவங்க. த வேர்ல்ட் கார்டு, ஒரு பயணம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எதுவும் வெக்கேஷன் எங்கேயாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு மனசில் இருக்குது, ஒரு சுற்றுலா போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. டெத் கார்டு, வெரி குட். உங்களுக்கு வந்து பேட் கர்மாஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு குட் கார்மிக் சைக்கிள்குள்ளே என்ட்ராக போகிறீங்க. நைட் ஆஃப் கப்ஸ், த ஃபூல், வெரி குட். அதாவது பைல் 3 செலக்ட் பண்ணவங்க வந்து ஒரு இளமையான மனநிலையோடு தான் எப்போவுமே இருப்பீங்க. ஒரு டீனேஜ் அந்த மாதிரி மனநிலையோடு எப்போதுமே இருப்பீங்க. நீங்கள் வந்து நிதானத்தை கடைப்பிடிக்கணும். வேகம் பெருசா விவேகம் பெருசா அப்படின்னு பார்த்தா விவேகமாக இருக்கிறது தான் முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயணமோ ஏதாவது பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் கிடைக்க போகுது. ஏதாவது வெக்கேஷன் போகலாம், ஒரு டூர் போகலாம் அப்படின்னா அதுவும் நல்லபடியாக கிடைக்கும். அந்த டூருக்கான பணம் எதுவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் இந்த மாதிரி ஒரு சுற்றுலா போகலான் இருக்கேன், ஒரு வெளிநாடு பயணம் போகலான் இருக்கேன், ஆனால் அதற்கான பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து கிடைக்க போகுது. உங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வேக வேகமாக சில வேலைகளை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். அதே மாதிரி உறவு சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப அக்ரஸிவாக இருக்கீங்களோ அப்படிங்கிறதும் நான் பார்க்குறேன். எல்லார்கிட்டேயும் வேலையாகட்டும் உறவுகளாகட்டும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பேட் கார்மிக் சைக்கிள் எல்லாம் முடிஞ்சு உங்கள் கெட்ட பீரியட் எல்லாம் முடிஞ்சு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல குட்ஸ் கார்மிக் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் அடைய போகிறீங்க. இது வரைக்கும் சேர்த்து வச்சுருந்த புண்ணிய கர்மா எல்லாம் ஆக்டிவேட் ஆக போகுது
அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பட் விவேகமாக செயல்படுங்க, ரொம்ப வேகமாக செயல்படாதீங்க, மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயம் பணம் சார்ந்த நிதி சார்ந்த விஷயங்களை வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், நிதானத்தை கடைப்பிடிங்க. உறவுகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னாலுமே வந்து இப்போ நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்க போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், கண்டிப்பாக உதவி செய்யுங்க, அதை நான் மாட்டேன்னே சொல்ல மாட்டேன். பட் உங்கள் சக்திக்கு மீறி செஞ்சிடாதீங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். கடன் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு பண்ண வேண்டாம். அது ஒரு காஷனாக நான் சொல்கிறேன், வார்னிங் மெசேஜாக நான் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் பணம் இருக்குது, கேட்குறாங்கன்னா 10,000 கொடுங்க. அவங்களுக்கு 20,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னாக்கா 10,000 கடன் வாங்கி நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வார்னிங் மெசேஜாக நான் பார்க்குறேன். அதை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்லேயும் ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் கொலீகோட ஒரு ரேப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்காதீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை நான் பார்க்குறேன் இந்த கார்ட்ஸில். கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. ஏன்னாக்கா நீங்கள் பூர்வ புண்ணியம் பலன்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆக போகுது அப்படிங்கிறத தான் நான் வந்து பார்க்குறேன். ஏஞ்சல் கார்ட்ஸ் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும், உறவுகள்லையும் பணத்துலையும் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். இது ஒரு வார்னிங் மெசேஜாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உறவு சார்ந்த விஷயத்துலையும் நிதானத்தை கடைப்பிடிங்க, பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் நிதானத்தை கடைப்பிடிங்க. ஆரோக்கியம், தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படிங்கிறதும் எனக்கு இப்போ ரெசனேட் ஆகுது. ஏன்னா சம்மர் சீசன் வேறு வருது, நீங்கள் கொஞ்சம் அதையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறையா குடிங்க. நீர் சத்து உடம்புல சரியான விகிதத்தில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பைல் 3 செலக்ட் பண்ணவங்க மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் இது 4மே பார்த்திங்கன்னா 2 வந்து ரொம்ப சம்மர், 2 வந்து வின்டர். ஒன்று நீங்கள் தண்ணி சம்மரில் இருந்துட்டு தண்ணி குடிக்காமல் இருப்பீங்க, இல்லை வின்டர்லேயும் தாகமே இல்லைன்னு தண்ணி குடிக்காமல் இருக்கீங்க. இந்த 4 மாதங்களில் பிறந்தவங்களுக்கு நீர் சத்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரெசனேட் ஆகுது. நீங்கள் அதை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஃபைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன? 2 கார்டாக அவங்களே வராங்க. இன்னும் ஒரு கார்டு நம்ம எடுத்துப்போம். நோ நீட் டு வரி. அடுத்த 2 கார்ட்ஸ் என்னங்கிற பார்க்கலாம். இம்ப்ரூவிங் ஹெல்த், நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி குடிக்கணும். உங்களுடைய உடல்நிலை ஏதோ ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். டேக் கேர் பண்ணிக்கோங்க. கார்ட்ஸ் பாருங்கள் எப்படி பேசுதுன்னு. உறவு சார்ந்த விஷயம்னு சொன்னேன், ரொமான்ஸ் கார்டு வந்திருக்கு. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நிதானமாக இருங்க. உறவு சார்ந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்க, ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கவலைப்படாதீங்க, நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நல்ல வளங்களும் கிடைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நிறையா குட் திங்ஸ், குட் கார்மிக் சைக்கிளை ஆக்டிவேட் பண்ணி தான் வருது. ஃபைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு குட் கார்மிக் சைக்கிள் ஓப்பன் ஆகிடுச்சு. நோ நீட் டு வரி, எல்லாமே பெட்டராக போகுது. உங்கள் ஆரோக்கியத்துலேயும் உறவுலையும் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு தான் ஏஞ்சல்ஸும் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். 3 பைல்ஸுக்கும் அவங்களுடைய பிறந்த மாதங்களை வச்சு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கோம். இது எல்லாமே ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். பர்சனலாக உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் பார்க்குற ப்ரெடிக்ஷன் வந்து 100% அக்யூரேட்டான பதில்களை உங்களுக்கு கொடுக்கும். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.